அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் இனிய ஈகை திருநாள் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ்வின் மாபெரும் பேரருள், அல்லாஹ் நமக்கு புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 30 நோன்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தான். அதே நேரத்தில் இன்று பெருநாள் தொழுகையையும் அவனுக்காக தொழுது நாம் நன்றி கூறக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தான். ஆக ரமலான் மாதத்திற்காக நோன்பு நோற்றோம், ரமலான் மாதத்திற்காக ஐவேளை தொழுகையிலும் விடாமல் தொழுதோம், தராவி தொழுதோம் என்பதோடு மட்டும் நிற்காமல் 12 மாதங்களில் ரமலான் மாதம் ஒரு புனிதமிக்க மாதம் என்ற அடிப்படையில் நாம் அல்லாஹ் சொன்ன அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டோம். ஆனால் ஐவேளை தொழுகை என்பது எல்லா காலகட்டங்களிலும் உயிர் மூச்சு கடைசி வரைக்கும் தொழுகை கட்டாயம். அதனால் ரமலானில் நாம் எப்படி ஐவேளை தொழுதோம் அதை நம்ம விட்டுருவோம் அப்படின்னு இல்லாமல் அடுத்தடுத்து அதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு ஐவேளை தொழுகை விடாமல் தொழுது சுன்னத்தான் நஃபிலான வணக்க வழிபாடுகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிம எதிகி விலிசானி, ஒரு முஸ்லிம் தன் நாவாலோ தன் கையாலோ பிறருக்கு துன்பம் இழைக்காமல் பிற சகோதரனுக்கு உதவியாக பிற சகோதரனுக்கு நன்மையில் நாடக்கூடியவனாக மட்டுமே இருப்பதுதான் முஸ்லீம் என்பதற்குண்டான சான்று. அந்த அடிப்பில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவேளை நாம் பிறருக்கு ஏதேனும் ஒரு தீங்கு செய்திருந்தாலோ, ஒருவேளை நாம் பிறரை நாம் ஏதானும் நாவால் திட்டியிருந்தாலும், ஒருவேளை நாம் சக மனிதரை நம் கைகளால் ஏதேனும் தாக்கியிருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னித்து அருள்வானாக. அடுத்த ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. அடுத்த 11 மாதங்களில் திரும்பி ரமலான் மாதம் வந்துவிடும். மீண்டும் ரமலான் மாதத்தை நாம் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து கிருபை செய்வானாக. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய ஈகை திருநாள் ரமலான் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.